ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வில்லேஜ் படிஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கிச்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான வீடியோன்னு சொல்லலாம். அப்படி அந்த கிச்சன் டிப்ஸ் நிறையா பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸுங்க. ஏன்னா நிறையா பேர் வீட்டில் சின்ன கிச்சனும் இருக்கும், நிறையா பேர்த்தோட வீட்டில் கொஞ்சம் பெரிய கிச்சன் அல்லது ஒரு மீடியம் சைஸ் கிச்சன் இந்த மாதிரி இருக்கும். சின்ன கிச்சனுக்கும் பெரிய கிச்சனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு வந்து இருந்த ஒரு சின்ன கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான். ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்மளுக்கு கிச்சன் இருந்துச்சு. இந்த பீரோ இருக்கிற இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் இருந்தது. இந்த டேபிளை நம்ம டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துலலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை ஜாமான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், அதாவது சால்ட்டு, பெப்பரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம சின்ன கிச்சனாக இருக்கிறப்ப நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ கீழே இருக்க பெரிய கிச்சனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய கிச்சன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப தாடாத்தியாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த விஷயங்கள்லாம் தாண்டி வேறு என்ன விஷயம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கிச்சன் அப்படின்னா அப்பைக்கப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் பெரிய கிச்சனில் வந்து நம்ம அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இந்த கிச்சனில் இருக்கிறப்ப இந்த சைடு இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தேன். சிங்க்கு நம்மளுக்கு எதுவுமே இந்த இடத்த வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சி நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த இடத்துல நான் வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்லி பாத்திரம் மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு அடியில் அப்படியே நான் வச்சுட்டேன். அதனால் வந்துட்டு மேலே வந்து நான் எதுவுமே வச்சுக்கவே மாட்டேங்க. அது சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனுக்கு வந்து நம்ம அந்தந்த இடத்துல வந்து அதுக்காகவே இடம் ஒதுக்கிடுவோம். ஆனால் சின்ன கிச்சனில் அந்த மாதிரி இடம் ஒதுக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் ஒரு 3-4 செல்ஃப் வந்து கொடுத்துருந்தோம். சின்ன கிச்சனாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கடப்பாக்கல்லிலே பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு பாத்திரங்கள் இதெல்லாமே நான் வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக இருந்தாலும் ஆனால் 3 செல்ஃபுங்கிறது நல்லா அகலமாக இருக்கும். கடப்பாக்கல்லில் கொடுத்துட்டு டோர் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டில் கொடுத்துட்டோம். இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டு தான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பு, ஜீனி, காப்பித்தூள் அந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் டப்பாவில் போட்டு வைப்போம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக வந்து இந்த சைடு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சைடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயில் கேனு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் தான் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் அடிச்சிருந்தேன். பிளாக் கலர் ஸ்டாண்டு, இது சரியாக வீடியோவில் தெரியுது என்னன்னு தெரியல, இது நான் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, சுகர் சொல்லிவிட்டு அந்த இது நான் வச்சுருந்தேன். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி அந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன். இப்போ ஏன் நான் இதை காட்டுறேன்னா, எங்களுக்கு கிச்சன் பத்தலை அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டாண்டெல்லாம் வாங்கி நான் அடிக்க வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு பெரிய கிச்சனுக்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. விண்டோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய கிச்சனும் சரி, சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து சிங்க்குக்கு மேலால் விண்டோ கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டோர் நீக்கி வச்சோம் அப்படின்னா எந்த பேட் ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு காற்றடிச்சதுன்னா ஸ்டவ்வுக்கு வராத மாதிரி தான் நம்ம எங்கேயுமே விண்டோ கொடுக்கணும். சின்ன கிச்சனில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இட வசதி பத்தாதனால நம்ம நிறைய ஸ்டாண்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒரு விஷயம், நம்ம என்னென்னா சமையல் பண்ணுறப்ப கையோட எல்லா திங்ஸுமே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்த பொருள் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் வந்து சின்ன கிச்சன் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ளீனிங் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் போட்டிருப்பேன். இந்த சைட்லாம் பார்த்தோன்னா ரேக் இருக்கும். இப்போ அந்த ரேக்லலாம் கர்ச்சீஃபு, டவல், சாக்ஸ் இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா சும்மா கட்டப்பை இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக பெரிய டவல் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த 3 ரேக் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்புறம் மற்றபடி எல்லாமே வந்து டோர் தான் அப்படியே போட்டிருக்கோம். இது வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம வந்து பிளான் பண்ணி கட்டணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன தான் சின்ன கிச்சனாக இருந்தாலுமே ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஹாலில் தான் கொஞ்சம் இந்த பீரோ இருக்கிற பக்கம் தான் வச்சுருந்தோம். நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால தனியாக டைனிங் டேபிள் வாங்கினா கண்டிப்பாக ஸ்பேஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு 2 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் அப்போயே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர், அக்கா நீங்கள் மேலே கிச்சன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கீழே வச்சுக்கோங்கன்னு சொன்னதுலேருந்து தான் இப்போ கீழே வந்து நம்ம கிச்சன் கொண்டு வந்ததே. அப்படி கொண்டு வர்றப்ப தான் நல்ல பெரிய கிச்சன். இந்த கிச்சனோட சைஸு நம்மளுக்கு 8க்கு 4 தான். ஆனால் கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 10க்கு 8ன்னு நினைக்கிறேன். 10க்கு 8 இல்லை 11க்கு 8ன்னு தெரில. ஆனால் நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்கும். நான் அதையுமே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போது பெரிய கிச்சன் பார்க்கலாங்க. இந்த கிச்சன் வந்து நம்மளுக்கு கீழே இருக்க கிச்சன். இப்போ இது வந்து இப்போ இது கட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு 4 மாதத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸுங்க.
பெரிய சைஸு. நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சாச்சு. ஸ்டெப்ஸுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா செல்ஃபும் போட்டாச்சு. மேலே இருக்க கிச்சனில் வந்து ப்ளேவுட்டு டோர் வந்து இதுக்கு வந்து அது வந்து ரேட்டும் அதிகம். பட் இது வந்து யூபிவிசியில் பண்ணியாச்சுங்க. யூபிவிசிங்கிறப்ப நம்மளுக்கு சதுரடிக்கு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா தான். ஆனால் இதே இது ப்ளேவுட்னா 850 ரூபா அந்த மாதிரி 800 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அப்போ வந்து நம்மளுக்கு இது ப்ரைஸும் கம்மி தான். இது வந்து நம்மளுக்கு கீழே தளம்லாம் நாங்கள் போடல. இது ஆக்சுவலாக எங்களுக்கு போர்ட்டிக்கோல நாங்கள் இந்த கலர் தான் கொடுத்துருந்தோம். அதனால் இதோடய விட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து அந்த பக்கம் செவுரு வச்சு இந்த பக்கம் செவுரு மட்டும் வச்சுட்டு டைல்ஸ் ஒட்டி அடுப்பு மேடை போட்டு இந்த பக்கம் செல்ஃப் வச்சோம். அவ்வளோதான். மித்தபடி நாங்கள் பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் பண்ணல. இந்த பக்கம்லாம் வந்து அந்த யூபிவிசிலே பார்த்திங்கன்னா செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கிச்சனில் நான் வந்து சின்ன கிச்சனில் வந்து கஷ்டப்பட்டதை இந்த கிச்சனில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங்க. ஏன்னா சமையல் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவசரத்துக்கு எடுத்து உள்ளே வச்சு வெளியில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த இடத்த நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிரைண்டருக்குமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் கிரைண்டர் வந்து அதிகமாக யூசேஜ் இல்லை. நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் மாவாட்டுவேன். அதனால் வந்து எங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுனால ஏர் ஃப்ரையரும் மிக்சியும் வச்சுட்டு இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் கொடுத்து இது ஒரு கார்னரில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சைடு ஸ்டவ்வு, இந்த சைடு வந்து இந்த 2 செல்ஃபும் வந்து இந்த டைல்ஸ் ஒட்டுறவங்களே வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் உப்பு ஜாடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். மித்தபடி வைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸே நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து மேலே இருக்கிறது சில்வர். இது வந்து குவாடு வந்து இந்த கவுண்டர் டாப் கலர்லேயே நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து நல்லா பெருசு, நல்லா ஆழமாகவும் இருக்கும். பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குது. ஆனால் திங்ஸ் வந்து நிறைய வைக்க முடியாது. ஏன்னா ஒல்லியாக இருக்கும். அதனால் ஸ்டாண்டு வந்து இதுக்கு மேலே போகாது. ஆனால் வந்து அங்கிட்டும் ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 செல்ஃப் இருக்கும். ஃபுல்லாக கடப்பாக்கல்லில் கொடுத்துட்டு டோர் மட்டும்தாங்க நாங்கள் போட்டோம். மேலே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி டோர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த 3 செல்ஃபு பார்த்துடலாங்களா. 3 செல்ஃபுமே நல்லா கடப்பாக்கல்லில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2 செல்ஃப்லேயும் நான் வச்சுட்டேன். இதில் வந்து சமையல் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த பால் பாத்திரம், காஃபி போடுறது, குழம்பு ஊற்றி வைக்கிற பாத்திரம் இது மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் தொலையாமல் அங்கிட்டு இங்கிட்டு வச்சுட்டு தேடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் வச்சுருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குக்கரு, குழம்பு வைக்கிற கடாய் அந்த மாதிரி பாத்திரம். மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே பெரிய பெரிய பாத்திரம் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா யூபிவிசியில் கண்ணாடி டோர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா கீழே எதுவுமே கிடையாதுங்க. கிரைண்டர் வச்சுருக்கேன், அரிசி டப்பு வச்சுருக்கேன், அரிசி பானை. அப்புறம் இந்த சைடு இந்த செல்ஃபில் சும்மா தான் இருக்குது. 2 சம்படம் இருக்கும், பெரிய பெரிய சம்படம். அது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. வேறு எதுவுமே இதில் கிடையாது. கிரைண்டரும் நம்மளுக்கு அரிசி டப்பு மட்டும் தான் இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலோ மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாலோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் என்ன செல்ஃபுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கடப்பாக்கல்லில் செய்யல, அப்படியே யூபிவிசிலே செஞ்சாச்சு. இந்த சைடு ஒரு 3 இது கொடுத்துருப்பேன். இந்த 3 இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. வரமிளகா, ஜீனி, துவரம்பருப்பு, கோதுமை மாவு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு. மேலே இருக்க ஃபஸ்ட்டு இது வந்து 1 கிலோ பாக்ஸ் பிடிக்கிற மாதிரி, கீழே இருக்கிறது 1/2 கிலோ பாக்ஸ் பிடிக்கிற மாதிரி, அதுக்கு கீழே இருக்கிறது சம்படங்கள், கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டேங்க. எப்போவுமே நீங்கள் சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, நம்மளாம் ஃபஸ்ட்டு ஒரு கெஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கும் ஒரு டோர். ஏன்னா நம்மளுக்கு க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது, டஸ்ட் அண்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இது எதுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தான், ஆனால் யூஸ் பண்ணாதது நிறைய இருக்கும். இது வந்து பால் வாங்குற தூக்கு போசி அல்லது யாருக்காச்சும் குழம்பு கொடுத்து விட்றது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக மேலே. கண்ணாடி பாத்திரம், கப்பு, எப்படி பார்த்தாலும் நம்ம எங்கே போனாலும் ஏதோ 2 வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் அதெல்லாம் வந்து ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்து விட்றதுனா தேடாமல் இருக்கிறதுக்காக. அதாவது யூஸ் பண்ணணும். வாங்கிட்டு இதெல்லாம் நான் மேலே கிச்சனில் சின்னதில் வச்சுருக்கிறப்ப எங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சு இதை நம்ம எங்கே வச்சோன்னு தேடிட்டே இருப்பேன். அதனால் இந்த வாட்டி எதுவுமே தேடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் மேலே வச்சுட்டு அதிலே செகண்ட் செல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னா வாட்டர் பாட்டிலும் ஜூஸ் டம்ளர் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில், மெயினாக வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும். டிஃபன் பாக்ஸு, குழம்பு கொண்டு போகிறது, யூஸ் பண்ணாத பிளேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த 2 செல்ஃபுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாத திங்ஸ். அதாவது யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு ஏதாவது குழம்பு ஊற்றி கொடுத்து விடணும் அல்லது ஸ்நாக்ஸ் கொண்டு போகணும், அந்த இதுக்காக இது 2ம். கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்கன்னா தம்பியோட லஞ்ச் பேக்கும் கட்டப்பை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2 செல்ஃபும் சும்மா தாங்க இருக்குது. அப்போ நான் பிளான் பண்ணப்போ எப்படி பண்ணிக்கிட்டேன்னா இந்த பக்கம்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் சமையல் பண்ணி வைக்கிறதுக்கும், இந்த சைடு மளிகை ஜாமான் கொட்டி வைக்கிற பாக்ஸுக்கு, இது ஃபுல்லாக யூஸ் பண்ணாத திங்ஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணி கிச்சன் கட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழேலாம் பார்த்திங்கன்னா இது 4மே வந்து ட்ராவ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது 4லேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா
இதில் சின்ன சின்ன கடாயி, செம்பு, சின்ன சின்ன பிளேட்டு அதெல்லாம் வந்து இந்த இதில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் மட்டும்தான் இருக்கும். ஸ்பேஸ் நிறையா இருக்குது, ஆனால் நிறையா போட்டு அடைச்சி வைக்கல. மிக்ஸி ஜார் மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்லரி ரேக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. எல்லா கிச்சன்லேயும் கட்லரி ரேக் இருந்தால் தான் ஆகும். அந்தளவுக்கு எல்லா திங்ஸுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஜாமான் ஃபுல்லாக ஏதாச்சும் தேவை, ஏதாச்சும் நம்ம நான்வெஜ்ஜில் எடுத்துகிட்டு வந்தோம்னா வாஷ் பண்ணுறதுக்கு, அல்லது பூலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா பெரிய பெரிய டப்பா, க்ளோஸ்டு டப்பா, ஓப்பன் டப்பா, இது எல்லாமே பிளாஸ்டிக் டப்பா தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. கட்லரி ரேக் ஒன்று, குட்டி குட்டி பிளேட்டு, சொம்பு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது, மித்தபடி மிக்ஸி ஜார் வைக்கிறதுக்கு அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே ஓப்பனில் இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மளிகை ஜாமானில் ஸ்டோர் பண்ணி அதில் வச்சு நான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தோசைக்கல், பணியாரக்கல் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் இந்த பக்கம் வந்து இது கேஸ் ஸ்டவ்க்காக இது வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இது மேலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே வந்து இதை விட சின்னதாக இருந்துச்சு. கீழே வந்து நம்மளுக்கு யூபிவிசியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பெரிய கிச்சனுக்கும் சின்ன கிச்சனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் திங்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன கிச்சனில் இடம் இருக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது, நிறைய இடம் இருக்குங்க. இப்போ வெங்காயம்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்தோம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் வைக்கிற அளவுக்கு நல்ல இடம் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே அந்த மாதிரி கிடையாது, வைக்கவே முடியாது. இது அதே மாதிரி நம்ம எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சின்ன கிச்சனில் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அதை ஒரு டிசப்பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி சின்ன கிச்சன் வந்து ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய கிச்சன்லேருந்து சின்ன கிச்சனுக்கு போனீங்கன்னா கஷ்டம். ஆனால் சின்ன கிச்சன்லேருந்து பெரிய கிச்சனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நீட்டாக அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா பாருங்களேன், அங்கே ஒரு செல்ஃபு, இங்கே 2 செல்ஃபில் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சின்ன கிச்சனில் ஃப்ரீங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இடம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.